மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 28ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த வசனத்திலே கிட்டத்தட்ட 4 நாட்கள் வார்த்தை தந்திருக்கிறார். அதில் முதல் வார்த்தையாக, முதல் தலைப்பாக, கர்த்தர் நம் பலனும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம் பலனும் கேடகமாய் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிற, நான் உனக்கு பலன் தருகிறேன். அவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கும் நம்மை தாங்குகிறவராக, பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவராக நமக்கு துணை நிற்கிறார். பிரியமானவர்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சேனைக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவ பலன் உங்களோடு இருக்கும் என்று சொன்னால் சாத்தியம் இல்லாத காரியங்களையும் நீங்கள் சாத்தியமாக்குவீர்கள். காரணம், உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நிச்சயம் அந்த பெரியவர் நமக்குள்ளே இருக்கும் வரைக்கும் பெரிய காரியங்களை நிச்சயம் நாம் காண்போம் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர், 138ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையிலே நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், ஆத்துமாவிலே பலன் தருகிறார். பலன் தருகிறது கூட மாத்திரமில்லை, நம்மை தைரியப்படுத்தவும் செய்கிறார். நாம் கர்த்தருக்குள் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்குள் வைராக்கியமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் தைரியத்தோடு இருப்பார்கள். ஆரம்பத்திலே பேதுரு விசுவாசத்திலே குன்றி போயிருந்தான், அவன் தைரியம் இல்லாமலாக இருந்தான். எனவேதான் மாசற்ற செம்மறிப்புருவை 3 முறை அவன் மறுதலித்தான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான், எனக்கு அவரை தெரியாது என்று சொன்னான். அப்படிப்பட்டவனைத்தான் ஆண்டவர் மிகவும் அதிகமாக பயன்படுத்தினார். சிறைச்சாலையிலே வகுப்புக்கு 4 சேவகர் வீதமாக 4 வகுப்பினர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வகுப்புக்கு 4 பேர் என்று சொன்னால், 4 வகுப்பு என்று சொன்னால் 16 பேர் என்னை சுற்றிலும் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவரோடு இருந்த யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்து விட்டார்கள். இவனை மறுநாளிலே கொலை செய்ய போகிறார்கள் என்கிறதை அவன் அறிந்திருந்த போதிலும் கூட அவன் அங்கே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நாமும் கூட அவரால் பலப்படுத்தப்படுவோம் என்று சொன்னார். அவருடைய பலம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார். நாம் நிச்சயமாக தைரியமாக இருப்போம். நாம் நிச்சயமாக அவராலே நடத்தப்படும் வரைக்கும் நாம் தைரியத்தோடு காணப்படும் என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லீரே. கர்த்தாவே, எங்களுக்கு பலனாய் இருப்பீராக, கேடயமாய் இருப்பீராக, போர் ஆயுதங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடகமாக ஆண்டவரே, எதிரிகளின் ஆண்டவரே தந்திரங்களை நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா எதிர்த்து நிற்கக்கூடிய ஆண்டவரே கேடயமாக ஆண்டவரே நீர் இருந்து எங்களை பாதுகாத்துள்ளபடியாய் செபிக்கிறோம்ப்பா. தடைகளை எடுத்து போடுங்கப்பா. மகிமையானவர்களை காணப்படும் ஆண்டவரே, விளந்ததை தாங்கும் ஆண்டவரே,
எல்லா இக்கட்டுக்கு எங்களை விலைக்கு காத்து ரட்சித்துள்ளும்படியாக கர்த்தர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.